அடிக்கண்டா மோளே, நீ உள்ளே போ. இனி எதுவும் தப்பா நடக்காது. நான் சொன்னபடி எல்லாமே சரியா நடக்கும். வர்ற வழியில துஷ்ட சக்தியால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னுதான் நான் உன்னை வீடு வரைக்கும் விட வந்திருக்கேன். நீ உள்ள போனதுக்கு அப்புறம் நான் கிளம்பி காளி கோயிலுக்கு போயிட்டு நாளை சூரியன் உதிச்சதும் ஆக்ஞான விரதத்தை ஆரம்பிச்சு வைக்க நான் இங்க வந்துருவேன். சரிங்க சாமி, அந்த கடவுள் மேலையும் உங்க மேலையும் பாரத்தை போட்டு நான் உள்ள போறேன். போவோம். வீடு முழுக்க தேடிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல நீ எங்க போன? ஜாய், இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். முதல்ல தாமரைய உள்ள போகணும். நீ உள்ள போமா. சரிங்க சாமி. சொல்லுங்க, என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே. மம்மி உன்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து பத்திரமா பாத்துக்க சொல்லிருக்கால, அதே மாதிரி எனக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்து பத்திரமா பாத்துக்க சொல்லிருக்கான். அதான் நான் இப்ப செஞ்சேன். பொம்மி என்கிட்ட சொன்ன விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னோட முழு கதையையும் நீ இந்த பூலோகத்துக்கு வந்ததுக்கான காரணம் இப்படி எல்லாமே எனக்கு தெரியும். நீ வீட்டுல இருக்கிற எல்லாரோட உயிருக்கும் வந்த ஆபத்து உன்னாலதான் தடுக்கப்பட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாயிட்டு தெரியும் ஜாய். 100 வருஷமா அந்த சூனியக்காரி பிடியில இருந்து வெளியே வராம தவிச்சிட்டு இருந்தேன். என்ன வெளியே கொண்டு வந்த ராணிக்கு என்னால முடிஞ்ச சின்ன உதவியே தான் செஞ்சிட்டு இருக்கேன். காலத்தினார் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தில் அது மிக பெரிது. சீதைய மீட்டு வர ராமர் பாலம் கட்டும் போது அணில் செஞ்ச உதவி அணிலுக்கு ரொம்ப சின்னதா இருக்கலாம். ஆனா அது எப்பேற்பட்ட மகத்தான உதவிங்கிறது காலம் கடந்து இப்ப வரைக்கும் நாம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி. கமண்டலன், நீங்க மாயலோக அதிபதி ஆகிறதுக்கு கடும் தவம் செய்யறேன்னு இவ்வளவு நாளா போயிருந்தீங்க. அந்த நேரத்துல எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? சொல்லடி. அது வந்து அது மட்டும் இல்ல, என்ன ஒரு காட்டுக்குள்ள கட்டி வச்சு என்ன அடிச்சு என் தோலெல்லாம் உரிச்சுட்டாங்க. அவ அத பாத்துட்டுதான் என் புள்ள மனு இவ்வளவு பழி வாங்காம நான் வீட்டுக்குள்ள வர மாட்டேன் அப்படின்னு எங்கேயோ கிளம்பி போனவன் இப்ப பார்த்தா இந்த நிலைமையில இருக்கான். பரவாயில்லையே, நான் உங்க எல்லாரையும் துடி துடிக்க அடிச்சு ஓட விட்டதையும் நீங்க மறக்கல போலயே. அப்படியே ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கமண்டலம் கிட்ட ஒப்பிக்கிறீங்க. ஆனா பாவம், இனி நடக்க போறது சொல்றதுக்கு நீங்களும் இருக்க மாட்டீங்க. அந்த கதையை கேட்கறதுக்கு இந்த கமண்டலனும் உயிரோட இருக்க மாட்டான். நான் இல்லாத நேரத்துல அந்த பொம்மி இவ்ளோ ஆட்டம் ஆடிட்டாளா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கேங்க. அம்மா, தாயே, அகோர அதிபதியோட அம்மாவும் வருங்கால ராஜகுருவோட ராஜ மாதாவுமான நீங்க இப்படி பயப்படலாமா? இதுக்கப்புறம் பயம்தான் உங்களை கண்டு பயந்து ஓட போகுது. எப்பேற்பட்ட சக்தியாலையும் உங்களுக்கு மரணங்கிறது வரவே வராது தாயே. அதுக்கு காரணம் உங்களுடைய மகன் அகோர அதிபதி மனோ மட்டும்தான். என்னை விட பல மடங்கு வீரிய சக்தியோட உங்க மகன் இருக்கிறான். இந்த உலகத்துல இப்ப அவனை எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்ல. மாந்திரிக தாந்திரிகத்துல எல்லா வித்தைகளையுமே அவன் கரைச்சி குடிச்சு வச்சிருக்கான்.
அந்த ராணி வயித்துல இருக்கிற தசவதானியால எப்படி அவளுக்கு யாராலையும் எந்த சூழ்நிலையிலையும் மரணமே வராதோ அதே மாதிரி இனி உங்க பின்னால உங்க மகன் இருக்கிறதுனால உங்களுக்கு யாராலையும் எந்த சூழ்நிலையிலையும் கொடூர மரணங்கிறது நிகழவே நிகழாது. இது காலத்தின் கட்டாயம். போலே ராணி, காமாட்சி விளக்கு ஏத்து. சரிங்க சாமி. இந்த போல அந்த விளக்க இந்த பானைக்குள்ள வை.